வெயில்லான தண்ணி விடாக்கலாம் இன்றைக்கு சமையல் ஒரு கனிரக விருந்தாக இருக்க போகும். அது என்னன்னு பார்ப்போம் என்றால் இப்போ சலரோகாரரும் சாப்பிடலாம். மற்றது நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற நாங்களும் இதை விரும்பி சாப்பிடலாம். ஆரோக்கியமாக இருக்கணும் மட்டும் நீங்களும் நினைச்சால் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. அது என்னன்னு சொன்னால் குரக்கன் புட்டு, ஆவி பறக்கிற குரக்கன் புட்டு, கணவாயை வச்சு வறுத்தரைச்ச கணவாய் தீயலும் தான் இன்றைக்கு நாங்கள் செய்ய போறோம். வாங்கோ காணொளிக்க போவோம். 500 கிராம் குரக்கன் எடுத்துருக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு இதோட சேர்க்கிறோம். நாங்கள் சுடுதண்ணி இப்போ எல்லாம் கொதி தண்ணி தான் விடுறோம். இதோட விட்டு அளவாக குழைச்செடுக்க போகிறோம். தண்ணி அளவளவாக நாங்கள் இதோட சேர்த்து நாங்கள் இதை குழைச்சி எடுப்போம். இப்போ நாங்கள் இதை கொட்டிகளை போட்டு இதை குழைக்க போகிறோம். தண்ணியும் கோச்சிட்டு சார், நீ என்ன புட்டாதிக்க தண்ணி கொதிச்சு நீ புட்டு கொத்தி முடிஞ்சது. இதை முந்தைய என்ன செய்கிற சொல்லுங்க. பெரிய இரும்பு சட்டியில் இதை கட்டி தண்ணி விட்டு விட்டு இப்படி கையாலே குழந்தை வச்சு கொஞ்சம் வெள்ளமா இந்த கொஞ்சம் இந்த குரக்கமாக இருக்கல குரக்கமாக கொஞ்சம் போடுவேன். அப்படியே போட்டு 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 சட்டியில் ராவராவ அந்த சின்ன குண்டு குண்டு குண்டாக வரும். அவர் தான் முந்தி பழைய காலத்து எல்லாம் மாப்பமாவே இந்த காலங்களில் இப்படி தான். இப்போ நாங்களே என்ன பஞ்சியை பார்த்தா விட்ருவோம். அந்த இதில் குத்துறது சுதாரியை விட்டு குத்தி விட்டா அது பஞ்சு மாதிரி இருக்கும். அது முந்தி புட்டு இறுக்கமாக இருக்கும் பயிரமாக. அப்போ என்ன காலமாக சாப்பிட்டா இந்நேரம் மட்டும் தண்ணியை தான் குடிச்சு கொண்டுருக்கிறேன். வேலைக்கு போகிறாக்க தண்ணியை குடிப்பேன். ஆனால் பசிக்கும். அப்பா சொன்னது என்னன்னா எங்கட அப்பம்மாவா எனக்கு தெரியும். நான் பிறகு இல்லை அப்பம்மா இந்த குரக்கன் புட்டை இரவில் அவிச்சால் பச்சை தண்ணி தானே குளிச்சு அவிச்சு வைக்கிறோம். விடியோளுமே திருவேலையில திருவுறவை அமுதுமே ஓடிக்கால் புட்டு அப்படியே நீட்டு பொடியா வைக்கிறவே வச்சுட்டு அப்படியே அந்த நீட்டு பொடியில வச்சா அப்படியே இறுகி பேர் தான் நீட்டு பொடி மாதிரி திரி போட்டு சாப்பிட்றதா. மற்றது கிழங்கு கறி இப்போ நாங்கள் சமைக்கிறது கொஞ்சம் விளக்கமா. குரக்கன் புட்டுக்கு கிழங்கு கறி, திருக்க கறி. கிழங்கு கறி வெட்டி எடுக்கிறவையா. அப்பா தங்கட அம்மா வெட்டி அகப்பையில வெட்டி எடுத்து தருவாம. அது குரக்கன் புட்டும் கிழங்கு கறியும் திருக்க கறியும் சட்டப்படி அப்பா போறவே. அப்ப இப்போ நாங்கள் என்ன குரக்கன் மாவே வாங்குறது அருந்தல். ஏன்னா புள்ளியா சாப்பிடல. கருத்தை புட்டு வேண்டாமன்னு சொல்லினோம். வெள்ளை புட்டு சாப்பிட என்ன கருத்தை புட்டு வேண்டாம். இப்போ அதால் இங்கே வாங்குற கூட வணக்கி கொண்டு எவ்வளோ மருத்துவ குணம் இருக்கேன். நான் வடலி எவ்வளோ வட்ட போகிறேன். இங்கே எப்படி இருக்கேன். இங்கே வட்டிக்கொண்டு வா. இன்னும் கருக்க சுறாங்க அடிக்க போகிற கையை பட்டோம். இன்னும் ஒன்று பட்டு பாருங்க. இது நான் வெட்டி கழுவி எடுத்துட்டேன். எனக்கு இந்த விழா பகுதி தேவை. அதை நீளம் கொஞ்சம் குறைக்க வேணும். என்ன சார் மேலால மேலால நீளம் குறைக்க போகிறேன். இப்படித்தான் நாங்கள் செய்யணும். இதை நாங்கள் கட்ட வேணும். இந்த பகுதி கட்ட வேணும். இது கொஞ்சம் நீளம் குறைக்க போகிறேன் நான் கத்தரிக்கோளால். இந்த புட்டு மூடிக்கு ஏற்ற மாதிரி தான் ஈரம் வைக்க வேணும். தலைமுடி வெட்டுற மாதிரி எல்லாம் முடிப்பா கத்திரிக்காய் படிக்கணும். இப்போ எல்லாம் கட்டை அப்படியே பிடிக்க முழுக்க படி கொண்டு போயிடும். கட்டை விகானுக்கு கத்திரிக்காய் ஓலே இந்த இடிகளுக்கு எல்லாம் அந்த இது இருக்கும். அழுக்கு மாதிரி இருக்கும். அந்த என்ன பூச்சிகள் இது ஒரு மாதிரி இருக்கும். எல்லாம் படிவா இப்படி கழுவ வேணும். இந்த இடியால் எல்லாம் எல்லாம் படிவா கழுவிட்டு நாங்கள் இதை இப்படி கட்ட போறோம். இது 2 பேர் போய் இந்த நீட்டுப்படி கட்டுறதுக்கு. இந்த ஈக்காலே கட்டுறோம். சுத்தி இந்த
பனையோல ஈக்கால சர்மி கட்டியாச்சு. ஆனா இருந்தும் வந்து இவர் இதுக்குள்ள கொஞ்சம் உச்சி புரிஞ்சிட்டு இந்த தலையிலுக்கு உச்சி புரிகிற மாதிரி ஒரு உச்சி புரிஞ்சு இதுக்கே ஒரு கிளிப்பு அடிச்சுக்கிறாங்க. கிளிப்பாண்டு இந்த பனையோல ஈக்காலே கட்டி இருக்கிறாங்க. இதுக்கு இப்ப குரக்கன் குழச்சி வச்சுக்கிறா போடுறா சர்மி. பனையோல வாசம் வந்தா அப்படி ஒரு வாசம் தானே. அதுக்கு சாஞ்ச சேர் போல செய்வினோம். இது நாங்க பச்சை ஓலையிலேயே செய்யறோம் அவிக்கிறோம். இன்றைக்கு சரி என்ன வைங்கோ. புட்டுப்பானை அப்போதே வச்சுட்டு அது தண்ணி கொதிச்சு தண்ணி நல்லா கொதிச்சு நாங்கள் மூடி அவியாச்சு. அவிஞ்சு மாட்டோம். இப்ப என்ன செய்வோம் இந்த புட்டாவி புட்டாவி தான் அதுக்குள்ள சர்மி ஒரு சாப்பிட கொஞ்சம் கொஞ்சம் சப்பண்டு கிடக்கு ஏதாவது செய்வோம். இது இப்பதான் சின்ன சின்ன காயா வருது. இதை வந்துருவி சின்ன காயா இருந்தா நல்லா முத்தி விடுதுங்க வந்து புளி உது தடிமனுக்கு சாப்பிட நல்லா இருந்தது. பின்ன ஆஞ்சோட வந்தோம். ஒரு அரைக்கரண்டி உப்பு போடுறோம். இதோட கொஞ்சம் கறி தூள் போடுறோம். இதோட சேர்த்துக்கிறோம். சரி சாப்பிடுங்கோ. உங்களுக்கு தான் இது நானும் மெண்டாவும் சாப்பிடுறேன். என்ன நல்லா இருக்க புளிக்குதா? அப்ப நல்லா தானே இருக்க. கொச்சடிச்சு கொச்சடிச்சு கடிமை உங்களுக்கு புளியால கல்லு பூசு மட்டும் சாப்பாடு சாப்பிடலாம். இது கனவை சாப்பிடாம சாப்பிடுறோம். சாப்பிடுறோம் குரக்கன் பாருங்க புட்டு அவிஞ்சு வந்துட்டு பனியோல நுறமே மாறி விடுது. என்ன சார் நல்ல வடிவா இருக்கு புட்டு. பனியோல வாசமும் குரக்கன் புட்டும் எடுக்கட்டும் வருங்கோ. சர்மிதான் காட்டி தந்தது. கொஞ்சம் கையில சூடும் வாங்க தானே வேணும். என்ன நாங்கள் ஐயோ சுடுவதான்னு ஓடி இருப்போம். சர்மி சொல்லுங்க அதே அவா குடிப்பா. வேற குடிக்க போறா குடிங்க சொல்ல சொல்ல கொஞ்சம் வாழுங்க புழு வேணும். எனக்கு பழகிட்டு இதை நாங்கள் சுத்தப்படுத்தணும். என்ன இது ஓட்டு கனவை அந்த இலியான ஒரு பக்கம் இலியானவள் விடுதே இல்லை. கனவை மீன்கள் வாங்கினா சரி உடனே வந்துடுவினா. நாங்கள் முதல் வந்து இந்த ஓட்டம் எல்லாம் அடுப்போம். இங்கே பாருங்க கனவை இந்த ஓடு. ஆனால் நல்ல வடிவாக தான் இருக்குது. நல்ல வடிவாக நல்ல வைரம். இதுக்கு அந்த மை இருக்குது. அது கரியாமல் இழுத்தெடுக்க வேணும். மை கரியாமல் எடுத்துட்டேனா இதுதான் அந்த மை. இது வந்து முழுசா தோல் எடுத்து போட்டுத்தான் பிறகு வெட்டுறது சுவாம். நல்ல வெள்ளையாக இருக்கட்டும். இன்னும் இருக்கா கழுவ வேணும். இப்படி நாங்கள் எல்லாத்தையும் தோல் உரித்து சுத்தமாக எடுக்க வேணும். ஆனால் இது இன்னும் இருக்கா கழுவ வேணும். நான் கணவாய் நண்டு இறால் திருக்கைண்டா சொல்லி வேலை. இப்போ மீன் கறியை விட கனவா கறிகளாண்டா விரும்பி சாப்பிடுவேன். அந்த மை ஒரு கனவாயில மை பிரிஞ்சு ஊத்துண்டு போச்சு. அதால் எனக்கு நிறைய நேரம் எடுத்துருது கழுவி எடுக்கு. தண்ணி விட்டு நல்ல வடிவா அலசி கழுவி எடுத்துருக்குறேன் இந்த வெள்ளியா. என்னண்டா இந்த மை ஒரு கருப்பு தானே. நான் மை விட்டு சமைக்கிறவ தானே. சில பேர் நாங்கள் அதை எடுக்கிறேன். இந்த சைஸில் நான் இதை வெட்டி எடுக்கிறேன். இந்த கனவாயை 1 கிலோ கனவான்னு சொல்லித்தான். ஆனால் இங்கே ஒரு கொஞ்சமாக இருக்குது வெட்டி போட்டு விட. ஆனால் இனி இது சமைக்க வதங்கி வேற கொஞ்சமாக இன்னும் கொஞ்சமாக வேறு. சரி கனவை சுத்தப்படுத்தியாச்சு. அடுப்பு மூட்டியாச்சு. இப்போ சட்டி வைக்கிறேன். நான் இதில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்தெடுக்க போகிறேன். செத்தல் மிளகாய் 15 எடுத்து வச்சிருக்கிறேன். 2 தேக்கரண்டி மிளகு, 2 தேக்கரண்டி சின்ன சீரகம், 4 தேக்கரண்டி மல்லி எடுத்திருக்கிறேன். இதை இந்த சட்டியில் போட்டு பொன்னிறமாக வறுக்க போகிறோம். இதை நான் இதில் போட்டு இப்போ வறுத்தெடுப்பேன். இதோட சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருந்தேன் நான் 10. அதே இதில் சேர்த்து வறுத்தெடுப்பேன். மற்றது தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்திருக்கிறோம். அதே இதோட போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுக்க வேணும். அடுப்பு வந்து சாதுவாக தான் நெறிக்க வரும். பிறகு தேங்காய் பூ கருகி விட்டுடுவேன். என்ன சாமி சர்வீண்டை சத்தம் போட அவனிக்கிறா.
அதுக்கு சால் வாரி வரும் என்ன அப்புறம் தேங்காய் கறிக்கினா சுவை இருக்குதான் சுவை இருக்காது. இங்கே பாருங்க நல்ல பொன்னிறமாக வந்துட்டுது. தேங்காய் பூ எண்ணெய் விட தேவையில்லை. தேங்காயில் எண்ணெய் தன்மை இருக்குதானே அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் செத்தல் மிளகாய் நான் இதில் போட்ட பொருள் எல்லாம் நல்ல வடிவாக வறுபட்டு வந்துட்டு இது இறக்குவேன். தேங்காய் பூ வறுபட்டதானே நல்ல பாசமாக இருக்குது என்ன. இதை நாங்கள் இந்த கப்பில் போட்டு நல்ல பசி அரைச்செடுக்க வேணும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் அரைச்செடுப்போம். இதை அரைச்செடுத்து கொண்டு பாருங்க. இப்போ அது தேங்காய் கொஞ்சம் விடுறதுட்டேன். இது நான் வெந்தயம் போடுறேன் பொரியட்டும். மற்றது பெருஞ்சீரகம் வெட்டி வச்சிருந்த உள்ளி ஒரு 10 பூடு, பெரிய பம்பா வெங்காயம், 5 பச்சை மிளகாய் இதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்க்கிறோம். வதங்காட்டு கருவேப்பிலை போட்டால் ஒரு வாசம் தானே. கூட கருவேப்பிலை பட்டு தண்ணி நிற்கிற மாதிரி நாங்கள் வேறண்டில வந்து ஆயிரம் நாங்கள் ஆஞ்சி கொடுக்கணுமா. இது இங்கே அப்படி இல்லை. நாங்கள் சரி அதுக்கு ஆயிரத்து மாதிரி நாங்களுமே வேலையாக இருந்தா நான் கடலுக்கு போவோம். அது படம் போகுது கருவேப்பிலை ஒரு கொப்பு தான் நாங்கள் அலை போவோம் வயலுக்கு. இது உங்களுக்கு பட்டுதாண்டா நீங்களும் மாட்டி விட வேகும். அதுதான் கிடைச்சாரு. கணவாயை பேருக்கு சேர்க்க போகிறோம் இந்த சட்டிக்கு போடுவோம். வெறும் சட்டி நல்ல வடிவா கிளாரி விடாது. கிளாரி விட்டால் தான் கணவாயும் பாவாங்க உப்பு போடுறது எழுதித்தான் போடுவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். இந்த கரண்டியால் 3/4 கரண்டி போட்டேன் நான். இது அந்த ஜோக்கட் கரண்டி. ஆனால் மஞ்சளுக்கு இது அளவு நல்ல மஞ்சளான உப்பு தேவையான அளவு போட வேணும் எங்களுக்கு. நாங்கள் கணவாய் கொண்டு உப்பு போட்டு பிராட்டையில் இப்போ பதங்கேக்க தானே போடுறோம். உப்பு நான் இதால் ஒரு கரண்டி இந்த மாதிரி 1/2 கரண்டி போடுறோம். இல்லை மை போடாமல் எப்படி கணவாயில் வெள்ளியாக கலந்து எடுத்து நீங்கள் தர்மி நான் கணவை வெட்டேக்கு ஒரு நாளும் எனக்கு இப்படி மை பேக்கெட் உடைக்கிறதே இல்லை. உடைஞ்சிட்டுது. அப்போ நான் அப்போது கழுவேக்க மாட்டேன். எல்லா கணவாயிலையும் பிராஞ்சிட்டுது. பிறகு 2-3 தண்ணியில் 2-3 தண்ணி இல்லை. நான் 4-5 தடவை கழுவி அது எனக்கு மை அது கருப்பு தான். அப்போ நான் எடுத்து கழுவினது. கழுவினவே தான் அது வெள்ளையா வந்தது. ஆனால் இன்னும் மை போட்டு சமைக்கிற கணவா டேஸ்ட்டாக இருக்கு. நல்ல ருசியாக இது சொல்கிறவே எனக்கு அது விருப்பம் இல்லை. ருசியாக இருக்கும். மற்றது அதை எடுத்து சொதி வைக்கிறோம் இல்லை அந்த சொதிக்கிறோம் அந்த மை போட்டு வைக்கிறோம். அதுவும் இன்னும் நல்லா இருக்கு. நல்லதான் மை போட்டு வைக்க கறி கருப்பாயிடும். கறி கருப்பு புள்ளியளவும் அவன் சாப்பிடு சமைச்சு போட்டு நான் தான் சாப்பிட வேண்டியது. கருப்பு கறி கணவை வதங்கி பாருங்க தண்ணி வருது. இந்த நேரத்தில் தான் தர்மி இந்த அரைச்சி வச்ச மசாலா போட போகிறான். கணவை பிடிக்க போகிறவே கடலுக்கு அந்த போய்க்குள்ள அந்த கணவை இருக்குன்னு கூட பிடிக்கணும். அந்த சின்ன கடலுக்கு இருக்கு அந்த போனால அவளோட டப்பாண்டு மைய கிளைக்குமா கிளைக்குனா அந்த டப்பாண்டாவது ஓடுவிடும். ஒரு சின்ன தேசி பழ அளவு தான் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறோம். இதோட சேர்க்கிறோம் பழப்புளி. இதே மாதிரி இறால் கறிகளுக்கும் இந்த கூட்டு செய்து நண்டு இறாலுக்கெல்லாம் நல்லது. இப்போ உடனே தான் எல்லாம் வறுத்து இது மிக்சியில் அடித்தது. அப்போ அது நல்லா இருக்கும். இதை இல்லை தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்க வேணும். இப்படி போடு கேட்க இதோட நாங்கள் இப்போ புளிஞ்சு வச்சுக்கிற தேங்காய் பாலை சேர்க்கிறோம். இந்த கணவாங்கரை சமைச்சா தர்மி ஊரே 2 வாரம் மேல தான் அப்படி ஒரு வாசமாக இருக்கு. அடுத்த பக்கத்து ஊருக்கு தெரிய தெரியாம எனக்கு அப்படி ஒரு வாசம். இதை நாங்கள் இனி மூடி வைப்போம் கொஞ்சத்துக்கு. பாப்போம் என்ன கறி இறக்குற கட்டம் வந்துட்டோம். கறி இறக்க போகிறோம். அப்போ கொஞ்சம் கருவேப்பமில்லை தூவ வேணும்.
சும்மா தூளுதெல்லாம் போட்டு வைக்கிறதே விட மசாலா செய்யறத போட்டு வைக்கிறதே இல்ல நல்ல டேஸ்டா கறிக்கிட்டு அடிச்சது. தர்மி ஓ வாங்க வாங்க பொழுது இது சாப்பிட வேணும் இன்றைக்கு. என்ன விளையாட்டு அம்மாவுக்கு இன்றைக்கு தனியோட முட்டை வச்சு எனக்கு வேர்த்தோட அப்ப இந்த விசுறி எடுத்தேன் நான் இப்படி இப்படி விசுக்குவாங்க உங்களுக்கும் சேர்த்து விசுக்குவாங்க எடுத்தாரு நல்லா காத்து ஃபேனை போட்டுக்கிட்டு இப்படி செய்வோம். அடுத்த வீடியோ செய்வோம் இப்படியே பட்டி செய்வோம் விசிறியா செய்வீங்கன்னா அடுத்த வீடியோல நாங்க விசுக்கி கொண்டே இருக்கலாம் சமையலை வந்து. இப்ப கொஞ்சம் வெயில் அடிக்குது தானே அப்ப சரி சரி நாங்க காணொலி முடிக்க வேணும். சாப்பாடு எப்படி இருக்க மாட்டேன் என்ன தனியோட அவிச்ச குரக்கன் மாப்புட்டும் மசாலா எல்லாம் சேர்த்து வறுத்து நாங்கள் மிக்சியில அடிச்சு அரைச்சு எல்லாம் நல்ல வடிவா கூட்டா வச்சிருக்கிறோம். அதை கணவாய் தீய வறுத்தரைத்த கணவாய் தீய. இப்போ பார்த்துருப்பீங்களா என்ன குரக்கான் போட்டு தெரியாத சமையல் இல்லை அது எல்லாரும் செய்து அவிச்சு சாப்பிட்ருப்பீங்க. அந்த அவிச்ச முறை தான் வித்தியாசம். சரி கனியோல வட்டி எல்லாம் கொண்டு செய்தல அவிச்சு இருக்கிறோம். கணவாய் தீயல் வந்து நாங்கள் செய்கிற முறை வந்து இப்படி. இந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கொமெண்டில் போடுங்க எப்படி இருக்காண்டு. ஆனால் அதே சமயம் நீங்கள் எப்படி கணவாய் தீயல் செய்கிறன்றதை கொமெண்டில் போடுங்க ப்ளீஸ். போட்டால் தான் நாங்கள் அப்படியும் இருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சார் நாங்கள் இப்போ என்ன சாப்பிடுவோமா என்ன சாப்பிடலாம். சரி சர்மிலா நெல்லிக்காய் துவையல் தந்துட்டா. சின்ன நெல்லிக்காய் அரை நெல்லி துவையல். என்னங்கடா பல்லு கூசுற மாதிரி சாப்பிடுங்க. நல்ல ஒரு வாசம் அந்த மசாலாண்ட வாசம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எங்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாங்கள் இதோட எங்களுடைய இன்றைய சமையல் காணொலியை முடிச்சிட்டு கொண்டு இன்னும் ஒரு வித்தியாசமான சமையல் காணொலியில் நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறோம்.